இதனுடைய ஒரு குற்றத்துக்கு பின்னணியில இதெல்லாமும் நம்ம கணக்கிலிட வேண்டியிருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு விஷயத்தை முதல்வர் இந்த ஆட்சியில சீரும் சிறப்புமாக அதை செய்யணும். ஒரு செப்பனிடல், ஒரு பராமரிப்பு, ஒரு புனரமைப்பு ஒன்று செய்யணும். ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு கூட ஒரு சங்கம் இருக்கு. நம்ம ஏரியால, லோக்கல் ஏரியால பெட்டி கடை வைத்திருப்பவர்களுக்கு கூட சங்கம் இருக்கு. மிளகாப்பொடி தயாரிக்கிறவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. இட்லி வியாபாரிகளுக்கு ஒரு சங்கம் இருக்கு. வளையல் வியாபாரிகளுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அடகு கடை வியாபாரிகளுக்கு சங்கம் இருக்கு. நகைக்கடை வியாபாரிகளுக்கு சங்கம் இருக்கு. ஆனா ஒரு போலீஸ்காரர்களுக்கு மட்டும் ஏன் ஒரு சங்கம் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு. அவர்களுடைய மனநிலைக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுவதாக இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்பெல்லாம் டைட்டில் ஒன்று போடுவாங்க, மது அருந்துதல் குற்றம், புகைப்பிடித்தல் தீங்கானது, உயிரை கொல்லும்.